بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي حمدا كثيرا طيبا مباركا فيه، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له، ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اما بعد، فقد قال تعالى في كلامه المجيد الفرقان الحميد بعد اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. قال نبينا صلى الله عليه وسلم: لا تسبوا أصحابي، إلى آخر هذا الحديث المبارك. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير وبك استعين يا فتاح. சங்கையான அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய உயர்தரமான கருணை, அளவில்லாத பெருமகானம், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்மை ஒரு உயர்தரமான மஜ்லிஸில், அல்லாஹ் இந்த உலகத்தில் விரும்பக்கூடிய உயர்தரமான நீளமான அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் பரக்கத் வாய்ந்த ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்தது போல், நாளை மறுமையிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சுவனத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு உயர்தரமான நபித்தோழர்களை தந்தார். அதில் அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொன்ன உயர்தரமான நபித்தோழர்களோடான ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உயர்தரமான வரலாற்றில் சுருக்கமான சில நிகழ்வுகளை படிப்பினைக்காக நாம் பார்த்து வருகிறோம். ஒரு நீண்ட நெடிய வரலாறு. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு எல்லா விதத்திலும் முன்மாதிரியான ஒரு தலைமையை அல்லாஹ் தன் மூலமாக தந்தார். ஒரு சிறந்த ஆளுமை, ஒரு சிறந்த தலைமை பண்பு, ஒரு சிறந்த முன்னுதாரணமான நபியின் மீது வைக்கக்கூடிய முஹப்பத், அனைத்திற்கும் மேலாக ஒரு மனிதனுடைய ஈமான் என்ற இறை நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அற்புதமான முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள் தான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. யோகபித்த முடிவின்படி அனைத்து நபிமார்களுக்கு பிறகு மனிதர்களில் முதலாக சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய ஒரு உயர்தரமான மனிதர் யார் என்று சொன்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மஜ்லிஸில் பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களிடம் சொர்க்கத்தை பற்றி சொன்னார்கள். இந்த உலகத்தில் யார் அதிகமாக தொழுகிறார்களோ அவர்கள் தொழுகையின் வாசலாக சொர்க்கத்திற்கு அழைக்கப்படுவார்கள். அதிகமாக சதக்கா செய்பவர்கள் பாபு சதக்கா சதக்கா என்ற சொர்க்கத்தினுடைய வாசல் வழியாக சொர்க்கத்தில் நுழைவார்கள். அதிகமாக நோன்பு வைத்தவர்கள் அந்த நோன்பினுடைய அந்த பாபு ரையான் என்ற அந்த சொர்க்கத்தின் வழியாக நுழைவார்கள் என்று வரிசைப்படுத்தி வரும் பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த சொர்க்கத்தினுடைய எல்லா வாசல் வழியாகவும் ஒரு மனிதரை அழைக்கப்படுமா? அப்படிப்பட்ட மனிதர்களும் இருப்பார்களா என்ற ஒரு ஆசையோடும் ஆர்வத்தோடும் கேட்ட தன் அருமை தோழருக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், நீங்கள் அதில் ஒருவராக இருப்பீர்கள் என்ற சுப செய்தியை சொன்னார். அல்லாஹ் அக்பர்! எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து! நாளை மறுமை நாளில் சொர்க்கம், அனைத்து சொர்க்கமும் ஏங்கக்கூடிய நிலையில் இருக்கும் அபூபக்கர் அவர்கள் இன்னும் வாயிலாக உள்ளே நுழைய வேண்டும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உயர்தரமான சிறப்புகளில் ஒன்று என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் உபகாரம் செய்து விட்டேன். நீங்கள் எனக்கு செய்த உதவிக்கு நான் மறு உபகாரம் செய்து விட்டேன். இல்லா அபூபக்கர்
அபூபக்கரை தவிர, அபூபக்கர் அவர்களை தவிர இந்த உலகத்தில் நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்கள் அனைவருக்கும் செய்துவிட்டேன். அபூபக்கரை தவிர அபூபக்கருக்கு நான் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவேன். அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தில் அபூபக்கர் அவர்களுக்கு செய்யக்கூடிய கண்ணியம் அது உயர்தரமான கண்ணியமாக இருக்கும். இந்த உலகத்தில் நான் யாரை உச்ச கருணாக ஆக்க வேண்டும் என்று விரும்பினேனோ அது யார்? அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு உயர்தரமான நிர்வாகிகளை கொண்டிருந்தார்கள். அந்த உயர்தரமான தோழரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு மதித்தார்கள் என்று சொன்னால், ஒரு தடவை அது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் ஒரு வாய் தகராறு, ஒரு சிறிய கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சென்று மன்னிப்பு கேட்கிறார்கள். உமர் அவர்களே, நீங்கள் மன்னித்து விடுங்கள், இந்த விஷயத்தில் நமக்குள் ஏற்பட்ட இந்த தகராறில் என்னுடைய தவறை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று மன்னிப்பை முன்வைக்கிறார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், யார் பிரச்சனையில் யார் முதலாவதாக மன்னிப்பு கேட்கிறார்களோ, சமாதானத்தை விரும்புகிறார்களோ, அவர்கள் தான் அவ்விருவரில் சிறந்தவர்கள். யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நமக்குள் ஏற்படக்கூடிய தகராறு பிரச்சனைகள் சண்டையும் போது யார் முதலாவதாக சமாதானத்திற்கு முன் வருகிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலும் கண்ணியமானவர்கள், சிறப்பிற்குரியவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மன்னிப்பை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் ஏற்கவில்லை, அவர்கள் மன்னிக்கவில்லை. அழுதவாறு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆடையை குறித்துக் கொண்டு தன்னுடைய அருமை தோழர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்காக வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டது, நான் தோழர் உமருடன் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தையை கேட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் கலங்கினார்கள். அவருடைய முகம் சிவந்தது, கோபத்தால் முகம் சிவந்தது. அடுத்ததாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்த அந்த நேரத்தில் உமரை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, உங்களுடைய தோழர் இந்த முதியவர் அபூபக்கரை நீங்கள் மன்னிக்க கூடாதா? எனக்காக நீங்கள் என் தோழரை மன்னிக்க கூடாதா? அவருடைய பாவத்தை, அவருடைய குற்றத்தை நீங்கள் மன்னிக்க கூடாதா? பொறுத்துக் கொள்ள கூடாதா? எனக்காக என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழருடைய மகிமையை இந்த சஹாபாக்கள் உணர்த்தினார்கள். உங்களில் யாரும் என்னுடைய தோழர் அபூபக்கரை காயப்படுத்தி விடாதீர்கள். நீங்கள் எல்லாம் குத்பாவில் சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறி சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் பொய்ப்பித்த, யாருமே ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில், யாருமே தீனுக்கு உதவி செய்யாத நேரத்தில் முதலாக இஸ்லாத்தை சொன்னவுடன் அதை முதலாக ஏற்றுக்கொண்ட நபர் அபூபக்கர் அவர்கள்தான். தன்னுடைய பொருளாதாரத்தை, செல்வத்தை தீனுக்காக செலவழித்தவர் அபூபக்கர் அவர்கள்தான். கஷ்டமான நேரங்களில், இக்கட்டான நேரங்களில் ஆரம்பம் முதல் கடைசி வரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பயணித்த ஒரு அற்புதமான நபித்தோழர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த நிகழ்விற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மௌத் வரையிலும், அதற்கு பிறகும் எந்த நபித்தோழரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த விஷயத்திலும் அவர்களை எதிர்த்து பேசவோ, அவர்களை கண்ணியக்குறைவாக நினைக்கவோ, அவர்களிடம் தன்னுடைய எந்த விதமான அபிப்பிராயத்தையும் எந்த விதமான கோபத்தையும் வெளிக்காட்டாதவர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களை கொண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஆளுமையை அல்லாஹ் கொடுத்தான், எப்படிப்பட்ட நிதானத்தை அல்லாஹ் கொடுத்தான், எப்படிப்பட்ட தலைமை பண்பை அல்லாஹ் கொடுத்தான் என்பதை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இந்த உலகை விட்டு பிரிகிறார்கள். ரசூலுல்லாஹுடைய மௌத் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான நாள் என்று சொன்னால் அது அன்றைய தினம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிகிறார்கள். அவருடைய வஃபாத், அந்த வஃபாத்துடைய செய்திதான் சஹாபாக்களுக்கு அவர்கள் வாழ்ந்த காலங்களில் அதிகமான கஷ்டத்தை கொண்ட நாள் அந்த நாள் தான். எல்லா சஹாபாக்களும் கவலையில் இருக்கிறார்கள். மதீனா நகரமே தேம்பி அழுகி குலுங்குகிறது. எல்லா உயர்தரமான சஹாபாக்களும் ஒவ்வொரு மூலையில் அமர்ந்து கவலையோடும் கைசேதத்தோடும் அவர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். இனிமேல் இந்த தீன் எப்படி இருக்க போகிறது? இனிமேல் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? சங்கையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த ஒரு சஹாபியும் பார்க்காமல் இருப்பதை கஷ்டமாக கருதுவார்கள். ஏதாவது ஒரு நாள் வேலையின் காரணமாக ரசூலுல்லாஹை சந்திக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய மனம் அதை நினைத்து வருந்திக் கொண்டே இருக்கும். ஓடோடி வருவார்கள், ரசூலுல்லாஹுடைய முகத்தை பார்ப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள், அவருடைய ஈமான் அதிகரிக்கும். இது போன்ற நிலையில் இருந்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹுடைய பிரிவு என்பது ஒரு மிகப்பெரிய கைசகத்திற்குரிய நிகழ்வு. அந்த நேரத்தில் நாம் எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட விஷயம்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், தன்னுடைய வாளை உருவியவர்களாக யாராவது முஹம்மது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய கழுத்தை நான் சீவி விடுவேன். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் சில காலங்கள் பனி இஸ்ரவேலை விட்டுவிட்டு அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேதத்தை வாங்குவதற்காக தூர் சினா மலைக்கு சென்றார்களோ அதுபோன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மயக்க நிலையில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை ரப்பை சந்திக்க சென்றிருக்கிறார்கள், மீண்டும் வருவார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வேகத்தை ரசூல் மீது வைத்திருந்த முஹப்பத்தை அந்த அளவில்லாத ஈமானுடைய உயர்தரமான தாக்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அந்த செய்தியை கேள்விப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிதானமாக வெளியூரில் இருந்து அந்த நேரத்தில் வருகிறார்கள். நிதானமாக வருகிறார்கள். வந்தவர்கள் நேராக ரசூலுல்லாஹுடைய புனிதமான உடலை தாங்கியிருந்த அந்த துணியை விலக்கிவிட்டு ரசூலுல்லாஹுடைய நெற்றியில் முத்தம் விட்டு சொன்னார்கள், திப்த நஃப்ஸன் வ மையிதா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் உயிரோடு இருக்கும் போதும் நறுமணமாக இருந்தீர்கள், நீங்கள் மரணித்த நிலையிலும் நீங்கள் நறுமணமாக இருக்கிறீர்களே என்று சொல்லிவிட்டு அந்த துணியை மூடிவிட்டு சஹாபாக்களிடம் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், கண்ணியமானவர்களே, இஸ்லாத்துடைய வரலாற்றில் இஸ்லாம் என்ற அளவு உயிரோடு ஹயாத்தோடு இந்த உலகில் இருப்பதற்கு அந்த நிகழ்வு ஒரு மிக முக்கிய காரணம் என்று சரித்திரத்தில் பதிவு செய்கிறார்கள். எல்லா சஹாபாக்களையும் ஒன்று கூட்டுகிறார்கள். அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமரை பார்த்து சொன்னார்கள், உமரே உட்கார்ந்து கொள்ளுங்கள், உட்கார்ந்து விடுங்கள் என்று சமாதானப்படுத்துகிறார்கள். யார் சொன்னாலும் கேட்க முடியாத நேரத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதற்காக வேண்டி அமர்கிறார்கள். அமர்ந்த போது ஒரு அருமையான உபதேசத்தை செய்தார்கள். ஒரு உயர்ந்த ஈமான், ஒரு முஃமினுடைய நாவிலிருந்து வெளிவரக்கூடிய உயர்ந்த ஒரு வார்த்தைகளை சொன்னார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் உங்களில் முஹம்மது அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் வணங்குகிறீர்களோ நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், கதுமாஸ், ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள். ஆனால் யார் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அவர்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், ஃபைன்ன ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் தஆலா நித்திய ஜீவன், அவன் மரணிக்கவே மாட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்து விட்டார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை வணங்கிக் கொண்டிருந்தீர்களா, அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தீர்களா? சஹாபாக்கள் அமைதியாக நிசப்தமாக இந்த உரையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2 வசனங்களை ஓதி காண்பித்தார்கள். அல்லாஹ் அவருடைய அருள்மறையாம் குர்ஆன் ஷரீஃபில் இருந்து சஹாபாக்களில் பலர் ஹாஃபிலாக இருந்தார்கள். ஆனாலும் அந்த நேரத்தில் அந்த ஆயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சொன்ன விஷயத்தை அபூபக்கர் ஓதி காட்டுகிறார்கள். இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன், நபியே, நிச்சயமாக நீங்களும் ஒரு நாள் இந்த துன்யாவை விட்டு செல்ல இருக்கிறீர்கள், நீங்களும் ஒரு நாள் மரணித்து விடுவீர்கள், உங்களுடன் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் மனிதர்கள் அனைவரும் மரணித்து விடுவார்கள் என்ற வசனத்தை ஓதி காட்டினார்கள். 2வது வசனம் ஓதி காட்டினார்கள், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஒரு தூதராகத்தான் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மரணித்து விட்டாலோ கொல்லப்பட்டு விட்டாலோ நீங்கள் உங்களுடைய இஷ்டப்படி உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் அல்லாஹ்விற்கு ஒருபோதும் நீங்கள் தீங்கிழைக்க முடியாது, அது உங்களுக்கு தான் கை சேதமாகும் என்ற 2 ஆயத்துகளை அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி காட்டிய போது அந்த நேரத்தில் தான் சஹாபாக்கள் நிதானத்திற்கு வருகிறார்கள். அந்த நேரத்தில் தான் சஹாபாக்களுக்கு நிதானம் ஏற்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த வசனங்களை நான் ஏற்கனவே கேட்டிருந்தாலும் இப்பொழுது அருளப்பட்டதை போன்று இந்த வசனங்களை நான் கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த நிலைக்கு அவர்கள் தயாரானார்கள். கண்ணியமானவர்களே, சஹாபாக்களை ஒருமுகப்படுத்தி அவர்களுடைய ஈமானை பரிசுத்தமாக்கி அவர்களை தீனுடைய இஸ்லாத்தில் நிலைநிறுத்திய அந்த உயர்ந்த திருமகனார் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் வைத்து பேசுகிறார்கள், எனது அருமை தோழர்களே, நீங்கள் நான் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு அடியாருக்கு 2 விஷயங்களை கொடுத்தார். ஒன்று, என்னிடம் இருக்கக்கூடிய வெகுமதியான மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது இந்த துன்யாவில் நீங்கள் விரும்பியதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். 2 வாய்ப்பை அல்லாஹ் வழங்கினார். அந்த அடியார் அல்லாஹ்விடம் உள்ளதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்ற இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் வைத்து சொல்கிறார்கள். பெரும் சஹாபாக்கள் அமர்ந்திருந்த சபை, எல்லா சஹாபாக்களும் சந்தோஷமாக இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டே எழுந்தார்கள். அழுதவாறு எழுந்தார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று தேம்பி அழுதார்கள். அந்த பார்த்த சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த முதியவருக்கு என்ன ஆகிவிட்டது? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் தானே. அல்லாஹ் தஆலா ஒரு அடியாருக்கு 2 விஷயத்தை தருகிறார், ஒன்று ஆகிரா, இன்னொரு துன்யா. அவர் ஆகிராவை மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கடைசி நிலையை உணர்த்தக்கூடிய விஷயம் இது என்பதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் அறிந்திருந்தார்கள். அதற்கு பிறகுதான் சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்களில் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி, தீனை பற்றி, மார்க்கத்தின் விளக்கத்தை அதிகமாக அறிந்திருந்தவர்கள் யார் என்று சொன்னால் ஹஜ்ரத்
அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எனது அருமை தோழர்களே, எனது அபூபக்கர் எனது தோழர், அவருடைய வாசலை தவிர எல்லா வாசலையும் நீங்கள் அடைத்து விடுங்கள். மதீனா முனவ்வராவினுடைய மஸ்ஜித் நபவியினுடைய சுற்றி இருந்த எல்லா வீடுகளினுடைய எல்லா வாசல்களையும் அடைத்து விடுங்கள். ஆனால் அபூபக்கருடைய வாசலை மட்டும் நீங்கள் அடைத்து விடாதீர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டிலிருந்து வரக்கூடிய அந்த வாசலை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்கள், திறந்து வைத்து விடுங்கள். இன்றளவும் அந்த சுன்னத் அமல் செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹுடைய வார்த்தை கியாமத் வரைக்கும். கண்ணியமானவர்களே, அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தோழரை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நேசித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உயர்தரமான ஈமான் தான் காரணம். கண்ணியமானவர்களே, ஈமானுடைய உயர்தரமான நிலையில் அல்லாஹ் தஆலா வைத்திருந்தார். எந்த அளவிற்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகை விட்டு சென்றதற்கு பின்னால் இந்த தீனை நிலைநிறுத்தியதில் ஜகாத்தை சிலர்கள் தர மறுக்கிறார்கள். நபியினுடைய இறப்பிற்கு பிறகு சில மனிதர்கள் தான் தான் நபி என்று முசைலமத்துல் கத்தாப் போன்ற கொடியவர்களிடையே அடக்கி ஒடுக்கி அவர்களை எல்லாம் இல்லாமலாக்கி இந்த இஸ்லாத்தை உயர்தரமான நிலைக்கு கொண்டு சென்றவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தியாகம் இருக்கிறது, அவருடைய வீரம் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய இடத்தில் இருக்கிறது. கண்ணியமானவர்களை, இதையெல்லாம் நாம் விளங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது ஒரு இஷாவுடைய நேர தொழுகைக்கு வர முடியாமல் ஆகிறது. அதிகமான மரதுல் மௌத் என்று சொல்லக்கூடிய மௌத்துடைய வேதனை, சக்கராத்துடைய வேதனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயங்கி விடுகிறார்கள். தொட வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. கேட்கிறார்கள், தொழுகை நேரம் வந்து விட்டதா? தொழுகை நேரம் வந்து விட்டது. ஒரு செய்ய ஆரம்பிக்கிறார்கள், மயக்கமுற்று விடுகிறார்கள். 3 தடவை அது போல் நிகழ்கிறது. சஹாபாக்களிடம் சொல்கிறார்கள், அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள், அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள். அந்த செய்தி வருவதற்கு முன்பாக சில சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இமாமத்திற்காக முன்னிறுத்தி விடுவார்கள். அல்லாஹ் அக்பர் என்ற சப்தம் கேட்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சப்தம் கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், யார் உங்களை தொலை வைக்க சொன்னது? நான் சொன்னது அபூபக்கரை அவர்களை தான். அல்லாஹ் அக்பர், நான் சொன்னது அபூபக்கரை தான். வயஅல்லாஹு இல்லா மின் முஃமினீன், அல்லாஹ்வுடைய முஃமின்களும் அபூபக்கரை அதிகமாக நேசிக்கிறார்கள். அல்லாஹ் நேசிக்கிறான். என்னுடைய இமாமத்தில் அபூபக்கரை நீங்கள் நிறுத்துங்கள். அல்லாஹ் அக்பர். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இமாமத் செய்கிறார்கள். இமாமத் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நிலையை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டு கண் கலங்குகிறார்கள். என்னுடைய உம்மத் என்னுடைய மறைவிற்கு பிறகு அவர்கள் ஒரே ஒற்றுமையாக இது போன்று இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்களாக தன்னுடைய வீட்டில் இருந்த ஃபதுல் இப்னு அப்பாஸ் அலி ரலியல்லாஹு அன்ஹு உதவியோடு தன்னுடைய பாதங்கள், தன்னுடைய கால் பூமியில் தரையோடு தரையாக எடுத்துக்கொண்ட நிலையில் சஃபில் வந்து நிறுத்தப்படுகிறார்கள். உட்கார்ந்த நிலையில் தொழுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் வந்து விட்டார்களே என்ற அதப் என்ற ஒழுக்கம் அந்த நேரத்தில் அபூபக்கர் உள்ளத்தில் ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹ் வந்து விட்டார்கள் என்ற நிலை வந்தவுடன் பின்னால் வர ஆரம்பிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னே இருக்க சொல்கிறார்கள். ஆனால் முன்னிருக்க மனம் இல்லாமல் பின்னே வந்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்த நிலையில் தொழ வைத்தார்கள். காரணம் கேட்டபொழுது சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு முன்னால், உங்களுடைய அந்தஸ்திற்கு முன்னால் அபூ குஹாஃபாவுடைய மகனான அபூபக்கர் எனக்கு எந்த சிறப்புமே கிடையாது என்று சொன்னார்கள். அந்த உயர்தரமான பணிவுதான் அவருடைய மிக உயர்ந்த வெற்றிக்கு காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்தில் நின்று மெஹராபில் மிம்பரில் நின்று பயான் செய்தார்களோ, குத்பா செய்தார்களோ, அந்த இடத்தில் நான் நிற்க முடியாது, என்னுடைய தகுதி அந்த அளவிற்கு இல்லை என்று சொல்லி அவர்கள் அதற்கு கீழாக நின்றுதான் பயான் செய்தார்கள், குத்பா செய்தார்கள். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகும் கூட என்னுடைய ஜனாசாவை நீங்கள் அடக்கம் செய்யும் பொழுது ரசூலுல்லாஹிற்கு சரிசமமாக என்னுடைய உடலை நீங்கள் வைக்காதீர்கள், நாயகத்திற்கு நேராக என்னுடைய உடலை நீங்கள் வைக்காதீர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் ரசூலுல்லாஹுடைய தோள் புஜத்திற்கு நேராக என் தலையிற்குமாறு நீங்கள் வையுங்கள் என்று வேண்டிக் கொண்ட ஒரு உத்தம தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியமானவர்களே, இப்படி ஏராளமான சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டம், தன்னுடைய வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் செல்வத்தை வாரி வாரி வழங்குவதிலும், மக்களை அடிமைகளை உரிமையிடுவதிலும் தன்னுடைய வாழ்வினுடைய பல பகுதியை தொலைத்தவர்கள், பல்வேறு செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்தவர்கள். அல்லாஹ்வின் தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, இஸ்லாத்திற்காக, அடிமைகளை உரிமையிடும் விஷயத்தில், எல்லா விஷயத்திலும் அபூபக்கர் முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள். மரணிக்கிறார்கள். மரணிக்கும் போது கேட்கிறார்கள், இன்று எந்த நாள்? அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வயதில் உலகை விட்டு பெறுகிறார்கள். அதே 63 வயதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உலகை விட்டு பெறுகிறார்கள். பிரியும் பொழுது கேட்கிறார்கள், இது எந்த நாள்?
யோமுல் இஸ்னைன், இன்றுதான் திங்கட்கிழமை. திங்கட்கிழமையா? இந்த நாள் தான் அல்லாஹ்வின் தூதருக்கு பிடித்தமான நாள். இந்த நாளில் தான் அல்லாஹ் அவரை அழைத்துக் கொண்டான். எனவே இந்த நாளில் நானும் இன்ஷா அல்லாஹ் மரணித்து விடுவேன். என்னுடைய மரணம் ஏற்பட்டு விட்டால் என்னுடைய ஜனாசாவை நாளை வரை நீங்கள் பிற்படுத்தாதீர்கள். எப்படி ரசூலுல்லாஹை அதே நாளில் நீங்கள் ஜனாசாவாக எடுத்துக்கொண்டு அடக்கம் செய்தீர்களோ அதே போல் என்னுடைய உடலையும் நீங்கள் இதே தினத்தில் இரவோடு இரவாக நீங்கள் என்னுடைய ஜனாசாவை எடுத்து விட வேண்டும் என்று வசியத் செய்கிறார்கள். என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுவது மனைவியாக இருக்க வேண்டும் என்று வசியத் செய்தார்கள். அவருடைய மனைவி ஜனாசாவை குளிப்பாட்டினார்கள். கண்ணியமானவர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாசா தொழ வைத்தார்கள். அவருடைய உடல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் ரசூலுல்லாஹிற்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. உலகம் அழியும் வரை வரக்கூடிய மக்கள், கியாமத் நாள் வரை, இந்த உலகம் ஹயாத்தோடு இருக்கும் வரை நாயகத்தை பார்க்கக்கூடிய கோடிக்கணக்கான நபர்கள் சலாம் சொல்லும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்க யா அபா பக்கர் யா அமீரல் முஃமினீன் என்று அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை பெறுகிறார்களே. கண்ணியமானவர்களே, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் அதிகம் தருவானாக. அந்த உயர்தரமான நபி தோழருக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் எப்படி ஹயாத்தில் ரசூலுல்லாஹோடு இருந்தார்களோ மரணத்திலும் மௌத்திலும் ரசூலுல்லாஹோடு இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். சங்கையானவர்களே, அந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு சொந்தமாக இருந்தது தெரியுமா? ஒரே ஒரு அடிமை தண்ணீர் இறைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கோவேறு கழுதை, இரண்டை மட்டும்தான் விட்டு சென்றார்கள். வசியத் செய்தார்கள், நான் மரணித்ததற்கு பின்னால் இந்த இரண்டையும், என்னுடைய அடிமையையும் இந்த கோவேறு கழுதையும் பைத்துல் மாலில் நீங்கள் சேர்த்து விட வேண்டும் என்று வசியத் செய்து விட்டு மரணிக்கிறார்கள். சங்கையானவர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய சஹாபாக்களில் 4 தலைமுறையினர் சஹாபாக்களாக இருந்த உயர்தரமான பெருமை சிறப்பு அபூபக்கர் அவர்களை தவிர யாருக்குமே கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய தந்தை அபூ குஹாஃபா, அவரும் முஸ்லிமானான சஹாபாக்களில் ஒருவர். அபூபக்கர் ரலியல்லாஹு சஹாபி. அபூபக்கர் மகன் அப்துர் ரஹ்மான் அவர்களும் சஹாபி. அவருடைய மகனின் மகன் முஹம்மது அவர்களும் சஹாபியாக இருந்தார்கள். சங்கையானவர்கள், இப்படி 4 தலைமுறையினர் எந்த சஹாபாக்களிலும் இருக்கவில்லை. ஆனால் அபூபக்கருக்கு அல்லாஹ் தந்த உயர்ந்த பாக்கியம். கண்ணியமானவர்களே, இது போன்ற ஏராளமான சிறப்புகளை உள்ளடக்கிய அந்த சஹாபியினுடைய வாழ்க்கை, அவர்களுடைய ஈமான், அவருடைய தக்வா, அவருடைய உயர்தரமான ஆளுமை பண்புகள், அவருடைய இரக்கம், ரசூலுல்லாஹ் மீது வைத்த முஹப்பத், இது எல்லா விஷயங்களிலும் முன்மாதிரி தலைவராக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவருடைய வாழ்விலிருந்து அதாவது தன்னுடைய சுயநலம் வாழ்வில் இல்லாமல் பொதுநலத்தோடு வாழ்ந்த ஒரு உத்தம தோழர். அது போன்ற உயர்ந்த நற்குணங்களை அல்லாஹ் நம்முடைய வாழ்விலும் அல்லாஹ் நிரப்பமாக நமக்கு தந்து நம்முடைய வாழ்வையும் அல்லாஹ் தஆலா வெற்றிகரமாக ஆக்கியருள்வானாக.